சமைக்க போறோம்னா நம்ம ஸ்டைலில் தான் ஒரு ருசியான கருவாட்டு குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போகிறோம். 2 வெந்தயம் போட்டுக்கிறோம், 2 கருவேப்பிலை போட்டுக்கிறோம், வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம், 2 பச்சை மிளகா போட்டுக்கிறோம், 2 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் பச்சை மிளகா பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்துச்சுங்க. இப்போ வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறோம். இது எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் வேக வச்சுக்கிறோங்க. எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் வதங்கி வந்துருச்சுங்க. இதோட மசாலையும் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோங்க, குழம்பு மசாலா சேர்த்துக்குருவோங்க. இந்த மசாலையோடையே கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்குருவோங்க. குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே நம்ம ஒரு ஸ்டைலில் ருசியாக கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. குடும்பத்தோட சாப்பிட போனோம். நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடுவோம்.